கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் எப்படியாவது மகளை சேர்த்தி வாழ வச்சிடணும், அப்படி தானே. அதனால் கருப்பசாமி தேடி வருவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கேன், அப்படி தானே. அதனால் எப்படியாவது சேர்த்தி வாழ வச்சிடணும், கட்டாயம் சேர்த்தி வாழ வச்சிடறேன், போய் காலைல வந்துட்டுவான். நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலயே நமக்கு சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, எந்த இடைஞ்சல் இல்லாமல் அங்கே போய் வாழ்ந்தாலும் திரும்பி வர்றதுக்கு இல்லாமல் உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை. அதே போல் அமைச்சு தரேன், கிட்டவா. எந்த சிக்கல் இல்லாமல் அவனே வந்து சொல்லி எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன், அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நமக்கு வியாபாரம், அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். வியாபாரம் நல்ல வியாபாரம் உனக்கு நடத்தி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் வியாபாரம் உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் இருந்தால் போதும் இல்லை. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் கணவர்கிட்ட கொடுத்துரு. நீ கேட்டதை விட நான் கருப்பேன் கூட வந்துடுறோம். அதை வண்டியில் வியாபாரம் பண்ணுறதுக்கு சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும், கூடவே வரம்போ. அப்படியா, சித்திரை மாதம் போ மகளே, உப்பை வேணாம், சித்திரைக்கு போ, சரியா. அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறோம். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உடல்நல சரியில்லையா, என் மகன் வந்திருக்கான். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுக்கணும், அப்படித்தானே. கிட்டவா. சரிப்பா. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 13 நாள் புருறமான 13 நாளில் உனக்கு பூரணமாக குணமாயிடும். ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வா. 13 நாள் உனக்கு சுத்தமாக சரி பண்ணி போடுறேன். கருப்பம் கூடவே வரப்போ இந்தா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போல் நமக்கு எப்படியாவது ஒரு பக்கம் மூச்சு பண்ணி சேர்த்தி வச்சு நம்ம கேட்ட காரியம் நடந்துருமா. கண்டிப்பாக நடந்துருமிடமான. கருப்பேன் உன்னோட இருப்பிடத்துக்கு வந்து 13 நாள் ஆச்சு உன் இருப்பிடத்துக்கு வந்து. அதனால் கலந்து வழக்காடி போய் பார்த்துட்டு வந்து நீ கேட்டது போல் உன்னோட காரியம், நீ கேட்ட காரியம் அத்தனை உனக்கு வெற்றியாக பண்ணி கொடுத்தா போதும் இல்லை. போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே வெற்றியாக்கி கொடுத்து எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கடங்காரன் ஆகிட்டனேன்னு நீ வருத்தப்படாமல் உனக்கு வேலை வர தை 3ஆம் தேதிக்கு மேலே உனக்கு வேலை, உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு வேலை உனக்கு எச்சா போட்டு அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். இன்னமும் விரைய செலவு வருமிடாமானே, விரைய செலவு மறுபடியும் வரும். அதனால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில மன உளைச்சலும் வரும். அந்த மன உளைச்சல் வந்தால் மட்டும்தான் நீ கேட்ட கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்ணு முன்னாடி நீ வாங்கிட்டே போகலாம். இது சரியா, வாங்கிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஆனால் என்ன கேட்காம போயிடக்கூடாது. அதனால் நான் கருப்பசாமி அதை எல்லாமே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். அதனால் மன உளைச்சலும் மன கஷ்டமும் வந்தே தீரும் தை 3ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு மேலே உனக்கு வேலையில் வருமானம் அடுத்து ஆடி வர்றதுக்குள்ளே அதுக்கு உண்டான கடனை கட்டி எல்லா பொருளும் திருப்பி எடுத்துடலாம். அப்படி அமைச்சா போதும் இல்லை. நான் அமைச்சு கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆமாப்பா சரி, நல்லபடியாக கடனை கட்டி நல்லபடியாக வீட்டையும் காப்பாற்றி தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அதனால் யாரோ ஒருத்தர் சைடில் கோல் வைக்கிற மாதிரியே மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி இடமான என்ன குழப்பம் இருக்குது? வந்துருச்சா வர்ற மாதிரி இருக்கா? அதுதான் நான் சொன்னேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கோல் வைக்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் சரி பண்ணிடுவேன். அதெல்லாம் நீ பயப்பட வேணாம். ஜாயின் பண்ணி விட்ட வேலை நான், அப்படி தானே. அதனால் நீ இத்தனை வேலை செஞ்சாலும் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், போக போக சரியில்லாமல் போயிடும். இது அப்படிலாம் கிடையாது. உனக்கு கொடுத்த வேலை நீ வாக்கில் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இரு. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி
அதே போல் இன்னொரு இந்த தை வரைக்கும் தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லபடியாக அமைச்ச கொடுத்து வருமானத்தை காப்பாற்றி கொடுத்துறேன். வண்டி கிடைக்காது, சரியா? அதனால் அதை விட்டுரு. இந்தா இதை பாங்காக வச்சுக்க. இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். இப்போ நல்லபடியாக தீவை கட்டி வீட்டை காப்பாற்றணும். கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம், சரியா? நல்லபடியாக படிக்க வச்சிடலாம், நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன். நீ கேட்டதை போல் இன்னொரு ஆஃபீஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குமாப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுத்துட வேணாம், வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் உடல்நலை சரியில்லையாம். உடல்நலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஆண் மகனுக்கு நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். ஒரு முன்னேற்றமே கண்ணுக்கு தெரிய மாட்டேது, அப்படி தானே? சாப்பிட முடியல, அதுக்கு மாரி சாப்பிட்டா எல்லாம் வெளியில் வந்துடுது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலையில் பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவோம். கிட்டவா மகனை. சரிப்பா, அது இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன், உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்துடும். நீ அது இருக்கா இது இருக்குதான்னு கேட்டு நீ குழப்பத்தோடவே நீ உன்னோட இருப்பிடம் போகக்கூடாது. உனக்குள்ள பிரச்சனை தீரணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். எல்லாரும் போல கருப்பசாமி நிம்மதியாக அரைவயிறு கஞ்சியாவது நிம்மதியாக குடிக்கணும். கண்டிப்பாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்த குடி. இப்போ நான் இருக்குதுன்னு சொல்லுவேன், அதை நினச்சிட்டே வீடு போகணும். அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சிடறேன். அது எல்லாம் இப்போ நீ என்னோட படி தாண்டும் போதே காவாசி குறைஞ்சிடும். இந்த வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் கொடுத்துருக்கேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமைக்கு என்னை பார்க்கணும், சரியா? கொஞ்சம் சரியாக வரைக்கும் நான் சொல்கிற டைம் வந்துட்டு போ, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மாதத்துக்கு 2 டைம் வந்துட்டு போயிடணும், ஒரு 6 மாதத்துக்கு மட்டும். மிச்சத்தை கருப்பை நான் பார்த்துக்கிறேன். இந்தா இது நடவாசப்படியில் கட்டிடணும். நான் கருப்பசாமி கூடவே விரும்பும். இன்னையிலேருந்தே உனக்கு படிப்படியாக சரியாயிருமாண்ணே, கூடவே விரும்பும். நான் தான் சொல்லிட்டேனே, நீ அடுத்த வியாழக்கிழமைக்கு வரும்போது இப்போ ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு என்னை பார்க்கணும், நான் அமைச்சு கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் என் மகன் வீட்டில் கொஞ்சம் சிக்கலாக்குற மாதிரி இருக்குது. இது மகன் வீடு, இது டீ டைம் தானே. நம்ம போய் வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காரலாம், கூப்பிட்றேன். நீயும் போய் உட்கார், கூப்பிட்றேன். நம்ம காங்கேயமாப்பா, போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. மகன் வீட்டில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி மகன் வீட்டில் இருக்கிற சிக்கலையும் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக எனக்கு கருப்பன் காப்பாற்றி பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை. அதனால் எனக்கு கனியில் மாலை வேணும். உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. அது போக எனக்கு ஒரு மல்லிகைப்பூ மாலை, இது 3 கொண்டுட்டு வந்து கொடு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி 90 நாள் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பண்ணி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து குடும்பத்தில் நிம்மதியாக எந்த தொந்தரவு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை. கிட்டவா. நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அங்கே சாப்பிட்ற சாம்பாரில் புழிஞ்சு விட சொல்ல முடியுமா? முடியாது. சரி, இந்தா மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு, மகனுக்கு மட்டும். நீ கேட்டதோட வர்ற வியாழக்கிழமைக்கு வரணும், நான் சொன்னதை கொண்டுட்டு, சரியா? வியாழக்கிழமைக்கு நான் ஒரு டைம் கொடுக்குறேன். அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த பிரச்சனையை உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இப்போ நான் கொடுத்துருக்க கடி தேய்ச்சி மட்டும் குளிச்சுட்டு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை பாரு. அதில் உண்மையாக பொய்யாங்கிறதா கூட நான் சொல்லிடுறேன். இந்த மகனை இதை தொழில் செய்கிற இடத்துல வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே விரும்பும். தாராளமாக தொழிலெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை மகளே, எல்லாம் சேர்ந்தே பண்ணலாம். அதனால் அதை பற்றிலாம் பயப்படவே தேவையில்லை. அதனால் வந்தது சரியில்லை, சரியா? அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். வந்தது தான் சரியில்லையே தவிர இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் வியாழக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்குது. நான் சொன்னதை மட்டும் கொண்டாந்து கொடு, அதையும் கருப்பசாமனுக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சேர்ந்து அதுக்கு தான் சொன்னேன், டைம் இன்னும் ஒரு 3 நாள் பொறுத்துக்க. அதில் போய் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல முடிவு உனக்கு நான் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி பத்தர் ஆஃபீஸில் வேலையா, டைப் ஆஃபீஸில் வேலை, அப்படித்தான் நம்மள. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு சிக்கல் வருமாட்ட தெரியுதே. அதனால் நம்ம என்ன பண்ணணும்?
அளவுக்கு அதிகமாக வட்டத்துக்குள்ளே நம்ம இல்லையே. அப்போது வட்டத்தை தாண்டி வெளியில் போயிட்டோம். போனோமா போலியா? போனோம்ல. அதனால தான் இப்போ சிக்கல் தானாக தேடி வருது. அதனால் இப்போ சிக்கல் இல்லாமல் இருக்கணும். அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு உனக்கு பூ கட்ட தெரியுமா? எனக்கு உனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு மாலை கட்டுற மாதிரி ஒரு மல்லிகைப்பூவில் கட்டிடு. எனக்கு ஒரு மாலை. கருப்பசாமி, எனக்கு தெரிஞ்சே தெரியாமல் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது, எனக்கு சிக்கல்லேருந்து எனக்கு தீர்த்து கொடுத்தரணும் அப்படின்னு சொல்லி கனியில் ஒரு மாலை 54 எலுமிச்சம்பழத்தில் இது ரெண்டும் எனக்கு கொண்டுட்டு வந்துட்டு எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட முதல்ல தொழில், அதில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் யாரும் உன்னைய பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இல்லாமல் நல்லபடியாக அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தால் போதுமில்ல. நான் கருப்பேன் காப்பாற்றி கொண்டு வந்துடுறேன். இதை பாங்கா வச்சுக்க. உனக்கு நிற்கிற நிலவை எல்லாமே வந்துடுமாங்கண்ணே. மொதல் பிரச்சனை இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு தான் இப்போ போயிருக்கேன். வியாழக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். உனக்கு நிலுவ பணமெல்லாம் வந்துடும். வியாபாரமும் நல்லா இருக்கும், உடல்நிலையும் உனக்கு சரியானலாம். ஆனால் வியாழக்கிழமைக்கு கிட்டவா. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு பிரச்சனை இன்னையிலேருந்து குறைஞ்சிடும். தொழிலுக்கு மட்டும் வியாழக்கிழமை உனக்கு நான் சொல்கிறேன். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நான் வாழ வச்சு கொடுத்துறேன். வர்ற வியாழக்கிழமை நான் சொன்னதை கொண்டு வந்துடணும். அது வரைக்கும் என்ன வந்தாலும் வாய் தவறையும் கூட பேசிடக்கூடாது. கருப்பன் கூட வரணும். சரிப்பா, நான் அமைச்சு கொடுத்துறேன். மேடம் இருந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடும். 2 பேர்த்துக்கும் கொடுத்துறேன். நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி ஆர்எஸ் பேச்சுப்பா. ஆர்எஸ் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு வந்து கேட்டேன். அதனால் கருப்பசாமி உனக்கு வேலையை போட்டு கொடுத்தாச்சு. அப்படி தானே? கொடுத்தாச்சா இல்லையா? போய் காலைல வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி நல்ல முறையாக வேலைக்கும் போகணும். அதே மாதிரி நமக்கு இட பிரச்சனை அதுவும் நமக்கு சாதகமாக நடக்கணும். அப்படி தானே? போகிற தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அதுவும் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் 3 நாள் அங்கே போய் இருக்கணுமா? அதனால் கருப்பசாமி 1 வாரமே போகலாம். சரியா? எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ நான் கேட்குறது உனக்கு உன்னோட சொத்து வரணும். உன் கணவர் பேரில் எழுதினாலும் சரி, நீ அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். எழுதட்டும். எழுதும்போது 2 பேர்த்து பேரில் எழுதுன்னு கேளு. நான் சரிங்கிற மாதிரி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 2 பேர்த்து பேர்லேயும் உனக்கு நான் அமைச்சு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். வேலையிலையும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வேலை கிடைக்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ண கிடைக்கக்கூடாதுன்னு, அதனால் இப்போ கிடச்சிருச்சு. அதனால் கருப்பசாமி வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் தொழில் எந்த இடத்துல வராது. அதனால் குடும்பத்துலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து அதே போல் 2 பேர்த்தையும் சேர்ந்து நல்லபடியாக வாழ வச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து வரேன். என்னது போகிற பக்கம் எந்த பிரச்சனையும் வராது மகளே. நீ பயப்படவே வேணாம். வேலை வாங்கி கொடுத்ததுன்னா குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுன்னா நீ அதனால் நீ பயப்பட வேணாம். அதனால் நீ அங்கே போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நீ தாராளமாக போகலாம். நமக்கு என்ன தேவை, என்ன எவ்வளவு வரணுமோ அது வந்துடும். சரியா? நமக்கு இப்போ எவ்வளோ வரணும் அப்படின்னு உனக்கு தெரியுமில்ல. அந்த அளவுக்கு 2 பேர்த்து பேர் எழுதி வைக்கிறமா கருப்பு 1 ரூபாய் கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அடுத்த வாரம் வந்து பார்த்துட்டு போ. வந்தால் கூட்டிகிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் அரவக்குறிச்சி வச்சுப்பா. அரவக்குறிச்சி கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம நீட் தேர்வில் நல்லபடியாக பாஸ் ஆகி வந்துடணும். கட்டாயம் பாஸ் ஆகிடலாம். அதுக்குண்டான வாய்ப்பை உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நம்ம நினச்சது போல் MBBS படிக்கணும். அதுலேயும் கருப்பசாமி மார்க் வாங்கி கொடுத்துருவேன். போய் காலையில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போல் இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். அதுக்குண்டான வாய்ப்பு நீ எதிர்பார்த்து செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீல்ல, அந்த தொழிலுக்கே போகலாம். அந்த தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து வீடு முழுகி போகிற மாதிரிலாம் கருப்பை விட்டுற மாட்டேன். ஏதாவது ரூபத்தில் கருப்பை காப்பாற்றி கொடுத்து பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை. அதனால் அப்படியா? அதுக்கு மட்டும் அடுத்து வர வேடாமானே. ஒன்று நீ இல்லாட்டி அவனை வர சொல்லு. அதனால் இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு வேலையும் வந்துடும். அதே மாதிரி நல்லபடியாக படிப்பும் வந்துடும்.
கண்டிப்பாக கிடச்சிரும்டாமாண்ணே. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரி சார். அதே போல் வந்து இப்போ நான் இந்த இது போகிறேன், வேலைக்கு போகிறேன், கடைசியில் வந்து மாற்றி வந்துட்டு நீ இதில் போனனால தான் மன ஏதாவது சீட் வாங்க முடியாமல் அந்த போயிடுச்சு. நான் சொல்கிறது இப்போ கஷ்டத்தின் காரணமாக நீ போயிருக்க, சூழ்நிலையின் காரணமாக. அதனால் இதில் கோட்டை விடாமல் இருக்கணும் நீ. சரியா? நீ கோட்டை விடாமல் இருந்த அப்படின்னா மார்க் கண்டிப்பாக படிச்சிடும். அதனால் நீ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே போட வேண்டாம். படிக்க நல்லா படிப்பு வச்சு அவ்வளோதான். அதுக்குண்டான நான் மனப்பாடம் ஆகிற மாதிரி உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். நீ படிக்கிறது உன்னோட வேலை. அதே மாதிரி சைடில் வேலையும் வாங்கி கொடுத்துறேன், அமைச்சு கொடுத்துறப்போ. இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சு கொடே வரப்போ. கருப்பசாமி மறுபடி ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்மளுக்கும் கவர்மெண்ட் வேலை வேணும்ப்பா அப்படின்னு கேட்டான். இப்போ வேலை கிடச்சிருச்சு, ஓடி போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் உள்ள நுழைய வச்சுட்டோம். அதனால் பர்மனெண்ட் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னு இன்னொரு 5 மாதம் முடியணும்டாமானே. 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் முடியறதுக்குள்ள அதுவும் பர்மனெண்ட் உனக்கு ஆக்கி கொடுத்துறேன். சரியா? அதனால் கருப்பசாமி 2 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குது. அதனால் உனக்கு இப்போ வாங்கியாச்சு. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு போய் ஜாயின்ட் ஆகி? 5 நாள் ஆச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு அடுத்த அப்ளிகேஷன் போடு. அடுத்தது உனக்கும் கவர்மெண்ட் வேலையை நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். ஆனால் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன், உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். இப்போ எப்படி இருக்க? கரெக்டாக இருக்கிறே இல்லையா? நான் டைம் சொல்லலாமாண்ணே. நம்ம 2 பேர் ஒரு டீல் பேசிட்டோம். பேசணுமா இல்லையா? என்ன டீல் பேசணும்? எப்படி இருக்கு இப்போ? கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அதுதான் சொன்னேன். அந்த டீலில் நானும் கரெக்டாக இருப்பேன், நீயும் கரெக்டாக இருக்கணும். இப்போ நீ கரெக்டாக இருந்தங்காட்டி அப்போ முதல் கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கேன், அடுத்தது உனக்கும் வாங்கி கொடுத்துருவேன். சரியா? அதே மாதிரி எல்லோரும் போல் நம்ம ஏரியாவில் நல்லபடியாக சந்தோஷம் பிரியமாக எல்லோரும் இவன் நம்ம மோசமான நிலைமைக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அந்த கட்டத்துக்கும் போனான்ல, குடும்பம் போச்சு. அதே மாதிரி கருப்பசாமி மறுபடியும் மேல் மட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். அதனால் மறுபடியும் கீழே 0க்கு போயிடக்கூடாது. அதனால் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கருப்பை எல்லாரும் போல் காப்பாற்றி 2 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துறேன். வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் குடம் 2 பேர் எடுத்துடணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானமும் போட்டுறணும். நீ கேட்டதோடு 2 பேர்த்துக்கு வேலை, வருமானம் குறைவெல்லாம் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பசங்களை படிக்க வச்சு நிம்மதியாக கருப்பை உருவாக்கினா போதும்ல. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை நீ உன்னோட இருப்பிடத்தில் பாங்க வச்சுக்க. அவன் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக படிச்சிருவேன். அதே மாதிரி கூப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுவேன். இதை 2 பேர்த்துக்கு ஆளுக்கு பகுதி சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். சாப்பிட்ற விஷயத்துலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் சாப்பிட வச்சிடறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடியும் செஞ்சேரி மலை வச்சுப்பா. செஞ்சேரி மலை வீட்டை மாற்றிடலாமா இல்லை மாற்ற வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். வீட்டை அப்படித்தானம்மாண்ணே? வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. எதுக்காக மாற்றணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்? இப்போ அங்கேருந்து போனால் உன் பிரச்சனை தீந்துடும் அப்படின்னு யார் சொன்னான்? அதனால் நீ மாற்ற வேணாம். யாரும் பண்ணி வச்சுருக்குறாங்க, பண்ணலைங்கிறதெல்லாம் அடுத்த டைம் சொல்கிறேன். உனக்குள்ள பிரச்சனையை தீர்த்து கொடுத்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக எல்லாரும் சந்தோஷம் பிரியமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதும்ல. அதனால் எதிரிக்கு முன்னாடி பங்காளிக்கு முன்னாடி நல்லபடியாக நல்ல முறையாக வாழணும். கண்டிப்பாக வாழ வச்சிடலாம். அதனால் கருப்பசாமி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட மாமனே ஒரு விபத்து நடந்தது. உன்ற குடும்பத்தில் இல்லை, நீ கேட்ட மாதிரி உன் பங்காளி குடும்பத்தில். ஒருத்தனுக்கு நடந்திருக்குது, யோசனை பண்ணி பார்த்து சொல்லு. நான் சொல்கிறேன்னு மண்டையாட்ட வேணாம். நீ போய் அவன் ஒருத்தந்தே இடைஞ்சல். சரியா? நீ கேட்டதுனால போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் அது இடைஞ்சலாகவே இருந்தாலும் உனக்கு உன் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதி எல்லாரும் போல் வாழ வச்சா போதுமில்ல. நான் கூட இருக்கேன், நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கொடுத்துறேன், நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்கிறேனே, அமைச்சு கொடுத்துறேன், நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன். இதுக்கு வேண்டிய இடத்த மாற்றணுங்கிற அவசியமே அங்கேயே இருக்கலாம். நான் தான் கூட இருக்கிறேன்ட்டேனே. நீ மாதத்துக்கு 2 டைம் மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட உன் பிரச்சனை 3 மாதத்தில் தீர்ந்துடும். எல்லாரும் போல நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு உன் வாயிலேயே நீ சொல்கிற மாதிரி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இது அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுரு உன்னோட இருப்பிடத்தில். எதுவாக இருந்தாலும் சரி இன்னையோட சரியாயிடணும்
அப்படின்னு சொல்லி அறுத்து சிகப்பு தொடச்சி போட்டுரு 4 மூளைக்கு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாரும் சாப்பிட்டணும், இருக்கிற மக்கள் எல்லாம் சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி, எனக்கு தாயின் தகப்பனா கருப்பை நீ தான் இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. இதை கூட கட்டு. இன்னையிலேருந்து உன் பிரச்சனையை படிப்படியாக உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்போ. அவினாசி லாரி ஓனர். அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு மீண்டும் மோட்டார் தொழில் ஒரு வாய்ப்பு அமையுமா? கண்டிப்பாக 2026 அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமாண்ணே. 2026 மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதனால் இப்போ நான் படிப்படியாக போனதுக்கு காரணம் ஒரு சூழ்ச்சினால தான் நடந்தது. சரியா? நீயா தொலைக்கவில்லை, இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, அப்படி தானே? அதனால் ஒரு சூழ்ச்சினால தான் போச்சு. அதனால் அது போனால் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும்னு விட்டுரு. நான் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி கொடுத்து அதே போல் மறுபடியும் உனக்கு நல்ல ஆர்டரும் பிடிச்சி கொடுத்து நல்லபடியாக வாகனத்தை உனக்கு வாங்கி உனக்கு ஓட்டி கொடுத்தா போதும்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. தை 27 வரைக்கும் பேசாம இரு. தை 27க்கு மேலே அதுக்குண்டான முயற்சி நீ தாராளமாக எடுக்கலாம். சரியா? அதே போல் நம்ம தை 27க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக அதுக்குண்டான முயற்சி எடுத்து அடுத்தடுத்து படிப்படியாக உனக்கு முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்து வரேன். அதே மாதிரி யார் யார் சூழ்ச்சி வேணாலும் ஒரு சிலது உனக்கு தெரியும், ஒரு சிலது தெரியாது. அப்படி தானே? தெரிஞ்சவங்ககிட்ட சாவகாசம் வச்சுக்க வேணாம். தெரியாதவனா உன் கண்ணுக்கு அடுத்து 5 மாதத்தில் காட்டுவேன், இவனால தான் நமக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. அதனால் அப்படி ஆச்சு அப்படின்னாலும் அதை கண்ணுக்கு காட்டணும், அவனை கண்டு ஒதுங்கி மட்டும் போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், கிட்டவா. அதே மாதிரி குடும்பத்தோட சிக்கல் இல்லாமல் எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். இதை 3 கனியை எல்லோரும் புழிஞ்சு ஜூஸ் போட்டு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? இதை கொண்டு நிலவாசப்படியில் கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி தாயின் தகப்பனா நீ தான் கூட இருக்கணும்ப்பா அப்படின்னு கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். வர்ற வியாழக்கிழமை மணிக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. சரியா? நான் கருப்பன் கூடவே வரம்போ. அப்படியா? இப்போ காலியாக கிடக்குதா? இதை 2 கொண்டுட்டு போய் 2 இடத்துல விளக்கு மட்டும் புழிஞ்சிட்டு விளக்கு மட்டும் போடு. சரியா? நான் சீக்கிரமாக வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஒரு குடோனுக்கு 2 விளக்குமான. கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர். அப்படியா? சரி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு தைப்பொங்கல் முடிய வரைக்கும் பொறுமையாக இரு. அதுக்குள்ளேயே நீ போய் எடுத்துகிட்டு வர சூழ்நிலை உருவாகும். சரியா? அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துடு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் நான் சொல்கிற டைமுக்குள்ளே தேடி உனக்கு அமைச்சு கொடுக்குற மாதிரி கொண்டாந்து சேர்த்திடுவேன். அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்த்தா பொண்ணும் ஆனால் முன்னேற்றம் இல்லை. அதனால் கருப்பசாமி உனக்கு தொழிலும் நாளையிலேருந்து உனக்கு நல்லா உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். சரிப்பா, இதெல்லாம் சரிதான். 2வது காலில் வேறு பிரச்சனை மறுபடியும் கொடுக்குதா இல்லையா? அதனால் கால் பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். இந்த 3 நாளைக்கு உள்ளுக்கு சாப்பிட்ரு, பகுதியை தேய்ச்சி குழி, உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் உனக்கு சரி பண்ணிடுறேன். அதே போல் இதை கொண்டுட்டு போய் வாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. தொழில் நாளையிலேருந்து உனக்கு எலக்ட்ரிஷியன் தொழில் தானே, நாளையிலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சுறேன். அடுத்த வாரம் என்ன பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி என் மகளை எப்படியாவது எனக்கு நல்லபடியாக சேர்த்தி வச்சு சொன்னபடி கேட்க வச்சு கருப்பசாமி நீதே எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும்ப்பா. அப்படித்தானப்பா? அதனால் கருப்பசாமி வர்ற மாசி முடிஞ்சு பங்குனி 20ஆம் வரைக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் வராது. அதனால் படிப்பு அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரியா? அதனால் முழுசாக திருத்தி கொடுத்து வேணாம் அப்படின்னு 2 பக்கம் வேணாங்கிற மாதிரி நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அதனால் நீ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதே போல் உனக்கு நீ கேட்டது போல் என் மகளும் வேணான்றுவான், அவனும் நம்ம சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, நம்ம பார்த்து திருமணம் நல்லபடியாக முடிச்சு வச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. அதை பாங்க வச்சுக்க. உன்னோட ஆசை அது மாதிரி தானே, அதே போல் காப்பாற்றி கொடுத்துறேன். இது எல்லா மக்களும் உள்ளுக்கு இப்போ சாப்பிட்ரு. அப்படியா இருந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிட்றேன். நான் நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். வெயிட் பண்ணி பார்த்து. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா.
சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நஷ்டீடு கேட்டிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நஷ்டீடு கிடைக்கணும், அப்படி தானே? முன்னாடி வா, நமக்கு நஷ்டீடு கிடச்சிடணும், கட்டாயம் நஷ்டீடு கிடச்சிடும். அதே போல் நம்ம கேட்டது வரைக்கும் கிடைக்குமா? 1.5 வரைக்கும் வந்துடும். சரியா? நம்ம கேட்டது எவ்வளோ? 2.5யா? அப்படி தானே? அதனால் 1.5 வரைக்கும் வரும். அதனால் 1.5 கோடி ரூபா கட்டாயம் கருப்பசாமி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அதனால் தப்பு நம்ம பக்கம் இல்லை அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். அதனால் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன? எல்லா விஷயத்துலையும் கவனமாக மட்டும் இரு. அதே மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். சரியா? அதனால் மாதத்துக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு வாகனம் ஒன்று எடுக்கணும், கார் எடுக்கணும், அது தாராளமாக எடுத்துடலாம். அதே மாதிரி ஆஃபீஸில் எந்த இடஞ்சல் இல்லாமையும் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதனால் இது முடிய வரைக்கும் யாருக்கிட்டவும் தேவையில்லாத பாஸ்வேர்டு தாண்டி பேசிடக்கூடாது, இதுலேருந்து வெளியில் வர வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம், கருப்பம் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் எப்படியாவது கருப்பசாமி எனக்கு அவளை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றி ஆகணும் அப்படின்னு என் மகன் வந்து கேட்டான். அது அவையிலே துரத்தி அனுப்பணும்னு சொன்னான். நீ உட்கார்றாமனை கூப்பிட்ற, எப்படி யார் கூட்டிகிட்டு வந்து வச்சாங்களோ அவையிலே வெளியேற்றி விடணும், அப்படித்தானே மகளே? நான் என்ன பண்ணேன், அவையிலே படனை பிடிச்சி வெளியில் தள்ளுற மாதிரி உருவாக்கி வெளியில் அனுப்பியாச்சு. இப்போ எத்தனை நாள் ஆச்சு? 5 நாள் ஆச்சு. போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி உன்னி எந்த பிரச்சனையும் வராது. உன்னி இப்போ அவன் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. அதனால் 3வது நபர் வந்து இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டு நம்ம இருக்கிறவங்களை எல்லாம் டார்ச்சர் கொடுத்துட்டு பெரும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன் இருந்தான்ல. அதனால் யார் கூட்டிகிட்டு வந்தாமலும் அவையிலே வெளியில் அனுப்புகிற மாதிரி கருப்பையும் உருவாக்கி கொடுத்தாச்சு. அதே போல் கருப்பசாமி இப்போ நமக்கு உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கா இல்லையா? அதனால் உடல்நிலையை வந்து இப்போ அவங்க இது எதாவது பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்னு ஒரு டவுட்டு வேறு ஓடிட்டுருக்கு. அதனால் அவன் பண்ணக்கூடிய ஆள்தான். இருந்தாலும் கருப்பசாமி நீ மருத்துவ செலவுக்கு போக தேவையில்லை. 1. 2வது நான் கருப்பசாமி உனக்கு நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் வியாழக்கிழமை வரைக்கும். நீ என்ன பண்ணுற, எப்படியோ எனக்கு வெளியே அனுப்பி விட்ட அப்படின்னு எனக்கு மல்லிகைப்பூவில் எனக்கு ஒரு மாலை, அதே மாதிரி பாட்டில் சுட்டு வாங்கிட்டு எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வை. வியாழக்கிழமையோடு உனக்கு உடல்நல பிரச்சனை நான் கருப்பம் தீர்த்து கொடுத்துறேன். எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடு, வேறு ஆள் இங்கே வைக்க சொல்லிடலாம். சரியா? என் சகோதரன் பொங்கல் வேணுன்றான், அதனால் பொருளை வாங்கி கொடு, இங்கே இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர். சரியா? அதனால் வைக்க சொல்லிடலாம். நீ கேட்டதோடு எனக்கு கொடுத்துட்டு மல்லிகைப்பூ மாலையை கொண்டாந்து கொடு. நீ கேட்டதோட கருப்பசாமி உனக்கு வியாழக்கிழமையோட உன் பிரச்சனை உடல்நல பிரச்சனை முழுசாக குணமாயிடும். சரியா? முதல்லையே பிரச்சனையை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணினேன், நல்லான மாதிரி ஆச்சு. இப்போ வெளியில் போனதையும் மறுபடியும் புதுசாக உருவாயிடுச்சு. அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவான். கிட்டவா 4 கனி கொடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி 1, ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3, புதன் 4, 3 நாள். 4 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. வரும்போது இந்த ஒரு சைடு வலிக்கிறது சுத்தமாக வலி இருக்காது. சரியா? அதே போல் நிரந்தரமான ஒரு தீர்வு வியாழக்கிழமையிலேருந்து கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் எதை பற்றியுமே நீ கவலைப்பட வேண்டாம். கருப்பசாமி நான் கூட இருக்கேன். இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால 5 நாளைக்கு ஒருக்கா என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். சரியா? என்கிட்ட மாலையும் பாட்டிலும் கொடுத்துட்டு போயிடணும். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். கருப்பம் கூடவே வரம்போம். அதனால் நெஞ்செல்லாம் வலிக்குது, அதனால் ஆஸ்பத்திரி போய் பார்க்கணுமா அப்படின்லாம் நீ பயப்பட வேணாம். கருப்பை நான் கூட இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி நீ பார்த்து யாரை வேணாலும் கூப்பிடலாம்ப்பா. போய் மறுபடியும் 2 பேரும் காலில் விழுப்பான். சரி, என் மனைவிக்கு ஒரு நாயை மட்டும் சொல்லணுமா? என் மனைவிக்கு ஒரு நாயன் சொல்லணுமா? அப்படித்தாண்டாமான. அதனால் கருப்பசாமி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவளுக்கு உதவிக்கு ஆள் இருக்குது, அதனால் பிரித்து கூட்டிகிட்டு வந்துடலாம். ஒரு பிரச்சனையோடு தான் வருவாள். ஆனால் அவளை நம்பி நம்ம வந்து அவளை நினச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இப்போதைக்கு இல்லை. அதனால் உனக்கு நீ அவளே உனக்கு கூப்பிடுவேன், நான் ஒரு சிக்கல் இருக்கிறேன், அதனால் கருப்பசாமி எப்படியாவது நீ என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு வந்து கூப்பிடுவான். அது வரைக்கும் நீ வெல்டிங் வேலை செஞ்சுட்டு உனக்கு தொழிலுக்கு உண்டான வேலையை பார்த்துற. என்ன தொழில் பண்ணுற? அதனால் உனக்கு ஆர்டரை பிடிச்சி கொடுக்குறேன், நீ வாக்கில் தொழிலை செய். அடுத்த ஒரு 13 நாளைக்குள்ளே உனக்கு அவகிட்ட இருந்தே தகவல் வரும். ஒரு காலத்தில் வந்துச்சுல, வர வச்சனில்ல, அதே மாதிரி மறுபடியும் வரும். இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு எல்லாம் ஆள் இருக்குது, பணம் கையில் இருக்கிறதுனால இப்போ நான் கூப்பிட மாட்டான். ஏதோ தெரிஞ்சுன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன்னு வந்து கூப்பிடுவான். அதுக்கப்புறம் என்னை கேட்டுட்டு போ.
அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு தந்துடுறேன். அதனால் பிரச்சனையோடு தான் வருவான், அவளை நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. இப்போ விட்டுட்டு விலகி இருந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடாமானே, அப்படி கிடையாது. ஆனால் அவள் வந்து திருந்தணும், சிக்கல் உருவானா மட்டும்தான் அவள் திருந்துவான். அப்போ ஈஸியாக வந்துட்டா அப்படின்னா இன்னும் உன்னை மிரட்டி பார்த்துருவான். அதனால் இன்னொரு சுற்றிட்டு வரட்டும், கிட்டவா. இதை கொண்டு நீ இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் அவளுக்கு இன்னையிலேருந்து அவளுக்கு பிரச்சனை கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீ அறுத்து போட்டுறணும், அறுத்து வீசிடணும். இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க. நாளையிலேருந்து உனக்கு ஆர்டர் இல்லைங்க, உனக்கு ஆர்டரை பிடிச்சி கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் மகன் இப்போ ஜெயிலில் இருக்கான், தப்பே செய்யாமல், சம்மந்தமே இல்லாமல். இப்போ தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு நாட்டில், இப்போ கேரளாவில் இருக்கானா. அதனால் கருப்பசாமி எப்படியாவது என் மகனை எனக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடணும், போய் காலில் வந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி ஒரு 53 நாள் பொறுமையாரு, 53 நாள் பொறுமையாரு. அதனால் கருப்பசாமி வெளியில் வந்துடுவேன், சரியா? அதனால் கருப்பசாமி நம்ம சைடில் தப்பு இருக்குதான்னு பார்த்தா தப்பு இருக்குது. அதனால் தப்பாக ரைட்டான்னு உனக்கு தெரியாதுல்ல. அதனால் வந்து 53 நாளில் வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கிட்டவா. அது வரைக்கும் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து, அதே மாதிரி கருப்பை நான் கூட இருந்தால் போதும் இல்லை, கிட்டவா. அவனும் வந்துடுவான், அதே போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவான். கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சுப்பா. போயம்பாளையம். அப்படியா? நீ கும்பிட்றது சரிதாண்டாமானே. அது கூட காவல் தெய்வம் நானும் இருக்காங்க, அங்கே இருக்கிறேன்ல, ரெண்டு இருந்தேன். அதனால் நீ ரெண்டையுமே விருப்பம் போல் கும்பிடலாம். அதனால் அது இல்லாமல் வேறையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு குழப்பம் ஓடுது. அந்த குழப்பமெல்லாம் இல்லை, அதே தான். அதனால் நீ அதையவே கும்பிடலாம், போய் கால் விட்டோம். அதனால் கருப்பசாமி அது ஒரு பக்கம் இருக்குது. இரண்டாவது அப்படின்னு போய் பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த இடத்த விற்று கொடுக்கணும், அப்படி தானே? அந்த வீட்டை சீக்கிரமாக உனக்கு நான் விற்று கொடுக்கணும். அதையும் உனக்கு கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன். இந்த மார்கழி 30 பொறுமையாரு, அதுக்குள்ளேயே பார்ட்டி வருவேன். நம்ம ரேட்டு கசிதுன்னா கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த மாதம் முடிஞ்சு தை பிறந்ததையுமே உனக்கு நல்ல ரேட்டுக்கு நான் கருப்பை விற்று கொடுத்துறேன், சரியா? இதை வச்சுக்க. 3 நாளைக்கு கனி கொடுத்து போகிறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லணும். யாருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்குது, இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. உன்னமும் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறோம். அடுத்த வாரம் என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடியும் கணபதி வளையம் போயிடுச்சுப்பா. கணபதி வளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து இப்போ கடன், அப்படித்தானே? அதனால் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல லோன் அந்த இடத்த வச்சு கிடைக்குமா பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் வந்துட்டோம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த இடத்துக்கு அவ்வளவு அமௌண்ட்டு வராத இடமானே. நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, எனக்கு. உனக்கு எவ்வளோ தேவைப்படுது. அதனால் அந்த அளவுக்கு வராது. என்ன பண்ணலாம்? அந்த அளவுக்கு அந்த இடம் போகாது. நான் போய் பார்த்துட்டு வந்தேனே. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஆறுதல் வேணால் சொல்லலை, நான் வாங்கி கொடுத்துறேன் போடாமானேன்னு. ஆனால் அது கிடைக்கணும்ல. அந்த அளவுக்கு வராது, பகுதி வரைக்கும் தேர்த்தலாம். அது தேர்த்தினாலும் அந்த பத்திரத்தை எடுக்க முடியாது, அப்படித்தானே? அப்போ வெளியில் ரெடி பண்ணினா மறுபடியும் 4 இடத்துல கடன் எச்சாகும். அதனால் இப்போ என்ன பண்ணணும்? இப்போத்தே ஒரு இடத்த விற்று கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகணும். ஒன்று விற்று கொடுத்தேன்ல, ஓரளவுக்கு ரிலீஸ் ஆனோம். மறுபடியும் அதில் இன்னொன்றையும் கடன் வாங்குறதுக்கு இப்போ உத்தரவே கிடையாது. அதனால் இப்போ அதில் கடன் வாங்கி இழுத்துட்டு இருக்க வேணாம். உனக்கு வருமானத்தையும் வேலையும் இப்போ நான் கொடுக்குறேன். தை வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு நீ கேட்டது வரும் அப்படின்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா வர ஆடி வரைக்கும் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். ஆடிக்கு மேலே நீ நினச்சதோட கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உன் 2 கொண்டுட்டு போய் ஆளுக்கு ஒரு வீடு, உன் வீட்டுக்கு ஒன்று, இன்னொரு வீட்டுக்கு ஒன்று, 2 வீட்டுக்கு ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டு உன்னோட இருப்பிடத்தில் நீ கேட்டதை போல நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இப்போ 2 மிஷின் போட்டு தைச்சிட்ருக்கா, அப்படித்தானே? அதை வந்து இன்னும் ஒரு 4 எச்சு பண்ணி உனக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்து
அதில் கடனை கட்டுறதுக்குள்ள வழி அமைச்சு தரேன். நம்ம வேலைக்கெல்லாம் போய் சம்பாரித்து கட்ட முடியாது. நிரந்தரமான வேலையும் இப்போ இல்லை, இருக்கா? அதனால் கருப்பசாமி நான் சொன்ன மாதிரி செய்யலாம்லாமான்னு தை வரைக்கும் பொறுமையாக இருக்கு, மாற்றி அமைச்சு கொடுக்குறப்போ. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் 63 வேளம்பாளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் ஒயரெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும். என்ன தொழில் பண்ணுறேன்? எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேன். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் வீட்டுக்குள்ளே கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் வருமானம் அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் கருப்பசாமி போதிய வருமானம் இல்லாதனால எனக்கு கடனும் ஆகிப்போச்சு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அதனால் தொழில் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து எல்லாரும் போல் நல்லபடியாக கருப்பை வாழ வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடும். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் இன்னும் ஒரு 33 நாளைக்கு மட்டும்தான் கஷ்டமான சூழ்நிலை. அதனால் மார்கழி 27ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் வேலை இருந்தும் இல்லாமையும் இருக்கும். அதே போல் மார்கழி 27ஆம் தேதிக்கு மேலே நம்ம கேட்டது போல் தொழில் நிரந்தரமான ஒரு இடத்துல போய் ஜாயின்ட் ஆகிடலாம். நல்ல இடமா உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அடுத்த 13 மாதத்துக்குள்ளே கடனையும் நல்லபடியாக கட்டி எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல. நாங்கள் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். அப்படியா? அதுக்கு தண்டமான இப்போ நான் கேட்காமையே. ஆமாம், இதில் காசு கொடுத்துருக்கேன். இன்னையிலேருந்து 13 மாதம் அதுக்குள்ளே நம்ம சொந்த வீடு வாங்கிடலாம். இப்போ நாளைக்கே நமக்கு சரியாக அமையாது. அதனால் 13 மாதத்தில் 3/4 காசை நம்ம கையில் போட்டுடலாம். 1/4 மட்டும் கடன் வாங்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல நான் கருப்பை அமைச்சா போதும்ல. உன் கஷ்டம் இன்றைக்கே தீர்ந்துருச்சுடாமானே வா. அதனால் வர வியாழக்கிழமைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் மாலையும் பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துடணும். சரியா? கஷ்டம் இன்னையோடு நான் நீக்கி விட்டேன். அதனால் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, உடம்பு தொந்தரவு இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போகிறேன். சரியா? இதை உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடு. இப்போ கேட்டையில் எனக்கு நல்ல வீடு வேணும், அதே மாதிரி கடன் இல்லாமல் வாழணும், இத்தனை வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்டையில் கொண்டு நிலவாசப்படியில் கட்டு. இன்னையோட எனக்கு கஷ்டம் தீர்ந்துச்சு. வெடியும் பொழுதே நல்லா இருக்கும் போ.